ஓகே. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் நார்ம் ஆர் லென்த் ஆஃப் எக்ஸ்ன்றது அந்த யூனிட் வெக்டார். ஓகேவா? ஸோ ஒரு வெக்டார், எக்ஸ்ன்றது ஒரு வெக்டார். ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வீன்றது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறோம். அதாவது அதில் ஒரு இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்படி தானே பார்த்துருக்கோம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னால் என்ன? ஒரு வெக்டார் ஸ்பேஸில் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வெக்டார் ஸ்பேஸை இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வீன்றது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ்ன்ற எலமெண்ட் வந்து வீல தான் இருக்குது. அப்போ அந்த எக்ஸோடைய நார்ம் இல்லாட்டி அந்த எக்ஸோடைய லென்த்தை வந்து நார்ம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து டினோட் பண்ணுறாங்க. இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, நார்ம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் சப்போஸ் நார்ம் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸை வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க? லெட் வி பி a வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் வித் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் டிஃபைன்ட் பைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டி டிடி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இங்கே டீன்றது வந்து எலமெண்ட் ஆஃப் வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து எஃப் ஜின்னு 2 ஃபங்க்ஷனை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின்லேயே மோஸ்ட்லி இன்னர் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத இன்னர் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி கண்டுபிடிக்கணும் அண்ட் நார்ம் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். நார்ம் ஆஃப் எஃப்னா என்ன? வேறு எதுவும் இல்லை, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா எஃப். ஸோ இந்த 2 வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம எஃப் கமா ஜியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். எஃப் கமா ஜின்றது என்னது? எஃப் இன்டூ எஃப். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி என்னன்னு கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் டி இன்டூ ஜி ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எஃப் ஆஃப் டி இன்டூ ஜி ஆஃப் டியை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப் ஆஃப் டி என்னன்ட்டு இவங்க கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் டி என்னன்ட்டு இவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம எஃப் ஆஃப் டி இன்டூ ஜி ஆஃப் டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதை தூக்கிட்டு போய் நம்ம இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் போடுறோம். அதாவது அதுக்கு இன்டெகிரேட் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி லிமிட்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி கிடச்சிரும். ஓகே, இங்கே -37/4 இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி. அடுத்தது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் நார்ம் எஃப் கிடைக்கணும். நார்ம் எஃப் என்ன? ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எஃப் கமா எஃபா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு எஃப் கமா எஃப்னா எஃப் ஆஃப் டி இன்டூ எஃப் ஆஃப் டின்னு வருமா? இங்கே எஃப் கமா ஜின்னு இருக்கிறதுனால எஃப் ஆஃப் டி இன்டூ ஜி ஆஃப் டி வருது. எஃப் கமா எஃப்ன்னு இருந்ததுன்னா எஃப் ஆஃப் டி இன்டூ ஜி ஆஃப் டின்னு வருமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே எப்படி நம்ம ஜி ஆஃப் டி இன்டூ ஜி ஆஃப் டி கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி இங்கே செகண்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம எஃப் ஆஃப் டி இன்டூ எஃப் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சியும் கூட கொண்டு வரலாம். இல்லைனா இங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த இதில் அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, சால்வ் பண்ணியிருக்காங்க, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் வெக்டார்ஸ் இன் V3 of R வித் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு விஷயம், இன்னர் ப்ராடக்ட்டை வந்து இவங்க டிஃபைன் பண்ணல, ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? V3 of Rன்னு கொடுத்துருக்காங்க. V3 of Rனா இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இந்த மாதிரி 3 இதாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 3 இதாக தான் இருக்கும். இது x1 y1 z1 x1 y1 z1 வச்சுப்போம், x2 y2 z2ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி 3 எலமெண்ட்ஸ் 3 பேர்ஸாக தான் இருக்கும். ஓகே, 3 எலமெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு இதுலேன்ட்டு வச்சுப்போம். அப்போ இன்னர் ப்ராடக்ட், இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் போடணும் அப்படின்னா நான் வந்து கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ x1 இன்ட்டு x1 x2 ப்ளஸ் y1 y2 ப்ளஸ் z1 z2 இதுதான் வந்து இதோடைய இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இதே சப்போஸ் இது V2 of R அப்படின்னு இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? x1, y1 அண்ட் x2, y2ன்னு இருக்கும். இது 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா x1 x2 ப்ளஸ் y1 y2. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட். அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி V3 of R V2 of R இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட். மற்றபடி ஒரு சில கொஷின்லேயே என்ன இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்குற இந்த 3 வெக்டார்ஸ்க்குமே நம்ம வந்து நார்ம் கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நார்மோட இது. ஓகே, அடுத்ததாக ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணியிருக்கிற நார்முக்கு ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த நார்ம் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நார்ம் எக்ஸ் வந்து எக்ஸு 0வாக இருந்தால் தான் நார்ம் எக்ஸ் 0வாக இருந்தால் எக்ஸு 0வாக இருக்கும்.
இல்லை எக்ஸ் ஜீரோவாக இருந்தால் நாம் எக்ஸ் ஜீரோவாக இருக்கும். இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனுக்கு இதுதான் மீனிங். இது வந்து இந்த கண்டிஷன் இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? ஸோ எப்போதுமே வந்து நாம் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக தான் இருக்கும். இன்கேஸ் நாம் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், இல்லாட்டி எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா நார்ம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அதான் ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் என்ன, நாம் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆல்ஃபான்றது ஒரு ஸ்கேலார், அப்போ நாம் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ நாம் ஆஃப் எக்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஏன்னா இது பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கணுன்றதுனால மாடுலஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் இன்டூ நாம் ஒய். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே ப்ரூஃபில் எழுதியிருக்கோம் ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம நார்மலாக எக்ஸு ஒய்க்கு இன்னர் ப்ராடக்ட் எடுக்கிறோம் இல்லையா, இதோடைய அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் வேல்யூ வந்து நாம் எக்ஸ் இன்டூ நாம் ஒய்யை விட கம்மியாக தான் இருக்கும், இல்லாட்டி அதற்கு ஈக்குவலாக தான் இருக்குன்றாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தது, இங்கே அடிஷனில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இது அப்சல்யூட் வேல்யூ, இதை பொறுத்த வரைக்கும் இங்கே நாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்றாங்க. ஓகேவா? இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த 4 தான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது. இப்போ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். ஓகேவா? எந்த இன்டர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம அதோடைய டிஸ்டன்ஸ் 2 வெக்டார்ஸ் எக்ஸு ஒய் அப்படின்னு 2 வெக்டாரோடைய டிஸ்டன்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு தான் டினோட் பண்ணுறோம். இங்கே டீன்றது டிஸ்டன்ஸை குறிக்குது. டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம வந்து டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரூவ் தட் தான் distance of x, y is less than or equal to distance of x, z plus distance of z, y அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், distance of x, yன்றது நாம் x மைனஸ் ஒய்ன்னு தெரியும். இது டெஃபினேஷன் படி நமக்கு தெரியும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இசட்டை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம். இதில் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ தட் இந்த எக்ஸு மைனஸ் இசட்டை இதுக்கு கிளப் பண்ணுறோம், இந்த இதை ஒரே இதாக கிளப் பண்ணுறோம். கிளப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் இசட் மைனஸ் ஒய் மைனஸ் இசட்ன்னு இருக்கிறது. இதோடைய சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ளஸ் இசட் மைனஸ் ஒய் அப்படின்னு மாறுது. ஸோ இது இப்படி இருந்தால் தானே வந்து அது டி ஆஃப்னு எழுத முடியும். அதனால் அதை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணி இதை கொண்டு வந்துடுறோம். அடுத்த டெஃபினேஷன் மெட்ரிக் அப்படின்றது என்னன்னு பார்க்க போகிறோம். மெட்ரிக் ஆன் அ செட் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் டி ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டு ஆர் வித் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது மெட்ரிக் அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு செட்டு எடுத்துக்கிறாங்க, எக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த செட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எக்ஸ் கிராஸ் எக்ஸ்லேருந்து. ஓகேவா? அதாவது இது என்ன, எக்ஸு கிராஸ் எக்ஸ்லேருந்து ஆருக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் இது வந்து ஒரு மெட்ரிக்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ். இந்த எக்ஸ்ன்ற செட்டில் இருக்கிற எல்லா எக்ஸ் கமா ஒய்க்குமே டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்தால் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். இங்கே நியூ இஃப் அண்ட் இஃப் கண்டிஷன் விச் மீன்ஸ் திஸ் இம்ப்ளைஸ் திஸ் அண்ட் திஸ் இம்ப்ளைஸ் திஸ். அடுத்த கண்டிஷன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ். இது என்னது, காமுடேட்டிவ் ஃபங்க்ஷன், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். நெக்ஸ்ட் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட். இது வந்து கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மாதிரி தான். பட்னா அதே மாதிரி தான், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதில் நாம் போட்டிருக்கோம், இதில் வந்து டி ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்த ஒரு டெஃபினேஷன் வீன்றது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறோம். அண்ட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு வீன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸை வந்து எப்போ நம்ம ஒய்க்கு ஆர்த்தோகனலாக இருக்குதுன்னு சொல்கிறோன்னா இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது தான். ஓகேவா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்றதுன்னா எக்ஸ் வந்து ஒய்க்கு ஆர்த்தோகனலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸு ஒய்க்கு ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னா ஒய்யுமே எக்ஸுக்கு ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்ன்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஆர்த்தோகனல் டு ஒய் இம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஆர்த்தோகனல் டு எக்ஸ்.
அடுத்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் ஆர்த்தோகனல் டு ஒய்னா ஆல்ஃபா எக்ஸுமே ஆர்த்தோகனல் டு ஒய் தான்றாங்க. இந்த எக்ஸு கூட எந்த ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணாலுமே அதுவுமே ஆர்த்தோகனல் டு ஒய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது x1 அண்ட் x2 ஆர் ஆர்த்தோகனல் டு ஒய். x1ம் x2வும் ஆர்த்தோகனல் டு ஒய்ன்றாங்க. அப்போது x1 + x2வுமே ஆர்த்தோகனல் டு ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, x1 வந்து ஆர்த்தோகனல் டு ஒய், அதாவது x1, y is equal to 0, x2, y is equal to 0 அப்படின்னா இது வந்து என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா x1 + x2, y is equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்தது 0 is orthogonal to every vector in V and is the only vector is this property. அப்போ இந்த Vயில் இருக்கிற வெக்டார்லேயே 0ன்ற வெக்டார் மட்டும்தான் வந்து என்னது ஆர்த்தோகனல் டு எவ்ரி வெக்டார். Vயில் இருக்கிற எல்லா வெக்டார் கூடயும் ஆர்த்தோகனலாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு வெக்டாருக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது ஆர்த்தோகனல் செட். ஓகே, Vன்றது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு செட்டு எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து Vயில் இருக்கிற எல்லா வெக்டார்ஸும் இருக்குது அப்படின்னா அது எப்போ ஆர்த்தோகனல் செட்டுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த எஸ்ஸில் இருக்கிற டிஸ்டிங்க்ட் வெக்டார்ஸ், அதாவது வேறு வெக்டார்ஸ், அது வந்து பக்கத்தில் கூட இருக்கலாம், இல்லாட்டி இங்கேருந்து இங்கே இருக்கிற வெக்டாராக கூட இருக்கலாம். ஸோ டிஸ்டிங்க்ட் வெக்டார் வந்து ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா, ஓகே, டிஸ்டிங்க்ட் வெக்டார்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்கும்போது தான் வந்து அது ஆர்த்தோகனல் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், Vn(R)ல் S is equal to ρ1, ρ2 up to ρn வரைக்கும் இருக்குது, அது ஆர்த்தோகனல் செட்டுன்றாங்க. இங்கே ρ1 அப்படின்றது வந்து n வரைக்கும் இருக்குது, n டைமென்ஷனல். இது Vn(R) n டைமென்ஷனல், அதனால் 1 0, ρ1னா 1ல் தான் 1 இருக்கும், 1 0 0 அப் டு nல 0 வரைக்கும். அடுத்து ρ2னா 0 1 0 அப்படி போயிட்டுருக்கும். இப்போ இந்த 2 எலமெண்ட்ஸையுமே எடுத்துக்கலாமே. இதோட இன்னர் ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எப்படி இருக்கும், 1 × 0 + 0 × 1 + 0 × 0, இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், 0 தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஆர்த்தோகனல் செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது ஆர்த்தோ நார்மல் செட். ஓகே, ஆர்த்தோ நார்மல் செட். இங்கேயும் என்னது, Vன்றது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஓகேவா. இங்கே வந்து செட் எஸ், இந்த Vயில் இருக்கிற வெக்டார்ஸ் இருக்கிற செட் எஸ்ஸை வந்து எப்போ ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் செட் எஸ் இஸ் ஆர்த்தோகனல் செட். இந்த எஸ்ன்ற செட்டு எப்போ ஆர்த்தோகனல்னா ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னா அந்த எஸ்ன்ற இஃப் எஸ்ன்றது ஆர்த்தோகனல் செட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நார்ம் x is equal to 1ன்னு இருந்துச்சுனாலும் தான் வந்து அது ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.